வருங்காலம் உதயநிதி வாழ்க. உதயநிதிக்கு என்னடா தெரியும்? உதயநிதிக்கு என்ன தெரியும்? வறுமை தெரியுமா? ஏழ்மை தெரியுமா? பசி பஞ்சம் என்ன தெரியுமா? நாங்கள் மக்களோடு மக்களாக உழவுகிறோம். வறுமை தெரியும், ஏழ்மை தெரியும், கடன் பிரச்சனை என்னன்னு தெரியும், ரேஷன் அரிசி சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியும், அரசு பேருந்து எப்படி இருக்கும் தெரியும், அரசு பயன்படுத்தக்கூடிய நடத்தக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கும் தெரியும். என்ன நாங்கள் மக்களிருந்து மக்களுக்காக பிறந்தவர்கள். நீ எங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்திருக்கியா? உதயநிதி வரணும். அடுத்தது இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரத்தை வைக்கணும், அந்த குடும்பமே இருக்கணும். இப்ப அடுத்த உதயநிதிக்கு போயிட்டாங்க. அதுலயும் ஒருத்தன் மதுரையிலேருந்து திருப்பதிக்கு போறாங்க நடைபயணமா. என்னடா கோரிக்கை அப்படின்னு கேட்டா, உதயநிதி முதலமைச்சர் ஆகணுமா. உன் வேண்டுதல் நிறைவேற நானும் வாழ்த்துறேன். உதயநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற, ஸ்டாலின் என்ன ஆகணும் சேர்த்து சொல்லு. நீ என்ன விரும்புற? எவ்வளவு கேவலம் பாருங்க. திமுக தான் கோட்பாடு கொண்ட இயக்கம். என்ன கோட்பாடு? திமுக கிட்ட என்ன கோட்பாடு இருக்கு? என்ன கொள்கை இருக்குது? ஒரே ஒரு கோட்பாடு திமுக கிட்ட சொல்லுங்க. ஒரு கோட்பாடு. தேர்தலுக்கு முன்பு சேலத்தில் மாநாடு போடுறாங்க. மாநில சுயாட்சி மாநாடு. மாநில சுயாட்சி மாநாடு போட்டு மேடையில் முழங்குறாங்க திமுகவின் தலைவர் பெருமக்கள். நாங்கள் மாநில சுயாட்சியை மீட்போம். கீழே உட்காந்துட்டு மீட்ப அங்க மேடையில் பேசிட்டு இருக்காங்க. கூட்டத்தை காமிச்சா கூட்டத்தில் பார்த்தா ஒரு 4 பேர் தரையில் உட்காந்துருக்கான் வட்டமா. என்னடா வட்டமா உட்காந்துருக்கான்னு பார்த்தா சீட்டாட்டத்தை போடுறேன். என்ன மாப்பிள்ள ஜோக்கரே வர மாட்டேங்குது? ஜோக்கர்லாம் மேடையில் உட்காந்துருக்கு மாப்பிள்ள, வராது மாப்பிள்ள. இப்படி ஒரு கட்சி சொந்த கட்சி கூட்டத்தை சீட்டாடி இருக்கா உட்காந்துருக்காங்க. உலகத்தில் எங்கேயாவது குடும்பம் எடுக்கும் சொந்த கட்சி மாநாட்டில் கொஞ்சம் சீட்டாட்ட ஆட்டாடுவானா? அது என்னன்னா சீட்டாடினது வியப்பு இல்லை. திமுகவின் மாநாட்டுக்கு போனா சீட்டாடலாம் சொல்லிட்டு ஞாபகத்தமா ஒருத்தர் சீட்டை எடுத்து போயிருக்கான் பாருங்க. அவன் எத்தனை மாநாட்டில் எத்தனை பொதுக்கூட்ட சீட்டாட்டத்தை போட்டிருப்பான், எவ்வளவு கல்லா கட்டியிருப்பான். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் முடியுது, எங்கள் உறவுகள் இறங்கி துப்புரவு படிச்சுறாங்க. குப்பை இருக்குதா ஓரமா அள்ளி வைக்கிறாங்க, நாற்காலியை அடுக்கிறாங்க. திமுக கூட்டம் முடிச்சு என்ன நடக்குது? முடிஞ்ச உடனே எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பாக்குறேன். வாழைத்தா இருந்தா அப்படி தொங்குறேன். வந்தா எடுத்துட்டு போவோம், இல்லை சும்மாவே இப்படி போவோம்னு. இப்போ கடைசியாக பார்த்தா போன வாரம் ஐயா சுபவியூர் கூட்டம். ஐயா சுபவியெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே எல்லாம் நாற்காலி தள்ள வச்சு கிளம்பிட்டான். ஒவ்வொருத்தனும் வரிசையாக போகிறான். சொல்லி வச்ச மாதிரி இருக்கான் பாருங்க, தலைவர்லேருந்து தொண்டை வரைக்கும். திருடுறதுக்கெல்லாம் ஆனால் பேசுவாங்க. கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு. என்ன கோட்பாடு இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்ட்டு நாங்கள் பாஜக எதிர்ப்போம். எங்க எதிர்ப்பேன்? பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்காது. எதிர்ப்பது போல வேடம் போடுவேன். இந்தியாவில் பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தாங்க. 13 நாள், வெறும் 13 நாள்ல வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்து போகுது முதல் முறையாக. அடுத்து 13 மாசம் வாஜ்பாய் ஆட்சி கலைஞ்சு போகுது. முழுமையா 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது. பாரதிய ஜனதா தடுமாறி கொண்டிருந்த போது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு ஒரு உருட்டி விட்டு அன்னைக்கு வாஜ்பாய் கரங்கள் 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுக்கலன்னா நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இன்னைக்கு இல்ல. 2014 மோடி அதிகாரத்தில் வந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாதகத்தை செஞ்ச திமுக பாஜகவை காட்டி அத்தனை தவறுகளையும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளை புறந்தள்ளணும். மாற்று ஒரே வாய்ப்பு, வரலாறு தந்த வாய்ப்பு. இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கோ இன்னும் பிற கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தினா இந்த மாற்றம் வரப்படுவதில்லை. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் இந்தியா உற்று நோக்கி பார்க்கும், உலகம் உற்று நோக்கி பார்க்கும். ஆளுங்கட்சி இல்லாத, எதிர்கட்சி இல்லாத வேறொரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிலே புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்துக்கு தயார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பாங்க. உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நம்பிக்கையோடு இருக்கான். விடாதீங்கன்னா விக்கிரவாண்டிய விடாதீங்கன்னா அடிங்கொன்னா கடைசி நம்பிக்கை. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதிலிகளாக, அகதிகளாக, தென்னாப்பிரிக்கா வைர சுரங்கங்களில், மலேசியா ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்கள், உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் கடைசியாக எழுவதற்கு வரலாறு கொடுத்துக்கிற பெரும் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த தேர்தலிலே உங்கள் வாக்களை ஒளிவாங்கி சின்னத்திலே தாருங்கள். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய வெற்றி என்பது தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கையை மாற்றும். ஆகவே உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் ஒளிவாங்கி சின்னத்துக்கு தங்கச்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி வாக்கு எழுங்க. கட்டாய மாற்றம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.